ஆளுநர் மாளிகையின் பெயரை மாற்ற மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. ராஜ்பவன் என்ற பெயர் மாற்றம் பெற இருப்பதாக கூறப்படுகிறது. இனிமேல் அது மாற்றி மக்கள் பவன் என அழைக்கப்படும் என கூறப்படுகிறது. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை தற்பொழுது பார்த்து வருகிறோம். ஆளுநர் மாளிகைகளின் பெயரை மாற்ற மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. விரிவான விவரம் என்ன என்றதோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ், எதனால தற்பொழுது ராஜ்பவன் அப்படின்றது மக்கள் பவன் அப்படின்னு மாற்றம் பெற்றிருக்கிறது? என்ன நடந்தது? விரிவான விவரம். கௌதமி வணக்கம். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைகள் தற்போது ராஜ்பவன் என்று அழைக்கப்படுகிறது. நமக்கு கூட தமிழகத்தில் சென்னை கிண்டி பகுதியில் இருக்கிறது. அதை ராஜ்பவன் அல்லது ஆளுநர் மாளிகை என்று நாம் அழைத்து வருகிறோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக ஆளுநர் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது குறிப்பிட்டிருந்தார், ராஜ்பவன் என்று அழைப்பது சரியான பெயர் கிடையாது. ஏனென்றால் நான் ராஜாவும் கிடையாது, இது ராஜாவினுடைய பவனும் கிடையாது. எனவே இது மக்களுக்கான ஒரு அலுவலகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆளுநர் என்பவர் மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர், அனைவருமே மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்கள் தான். எனவே இது மக்களுடைய பவனாக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலே கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஜனாதிபதி மாளிகையிலே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் மாநாடு ஒன்று நடைபெற்றது. அந்த மாநாட்டை தலைமையேற்று நடத்தியவர் தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள். அவர் அந்த மாநாட்டிலே பேசும்போது ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார். அதாவது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைகள் தற்போது ராஜ்பவன் என்று அழைக்கப்படுகிறது. அதனை நீக்கிவிட்டு மக்கள் பவன் என்று அழைக்க வேண்டும். அதாவது ஹிந்தியிலே லோக் பவன் என்று அழைக்க வேண்டும். அப்படி அழைத்தால்தான் அது மக்களுக்கு நெருக்கமான ஒரு பெயராக இருக்கும். மக்கள் ஆளுநர் மாளிகை என்றால் ஏதோ நமக்கும் அதற்கும் சம்பந்தமே கிடையாது என்று நினைக்கிறார்கள். மக்கள் ஆளுநர் மாளிகைகளை நோக்கி வர வேண்டும், மக்களுக்கும் ஆளுநர்களுக்கும் தொடர்பு ஏற்பட வேண்டும் என்ற ரீதியிலே அவர் பேசியிருந்தார். எனவே அந்த மாநாட்டிலே அப்படி ஒரு கோரிக்கையும் வைத்திருந்தார். அந்த கோரிக்கையை தற்போது மத்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதனை நாம் திரையிலே பார்க்கிறோம். இனி இந்தியா முழுவதும் ராஜ்பவன் என்ற பெயர் நீக்கிவிட்டு மக்கள் பவன் என்றுதான் ஆளுநர் மாளிகைகள் அழைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக தமிழக ஆளுநர் மாளிகையினுடைய அந்த அதிகாரப்பூர்வ சமூக வலைதள கணக்கிலே ஒரு விஷயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ராஜ்பவன் வரலாற்றில் ஒரு மைல்கல் என்றும் தமிழக ஆளுநருடைய கோரிக்கையை நிறைவேற்றிய மத்திய அரசுக்கு நன்றி என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.